Hello students, TN 10th standard maths chapter 5 coordinate geometry லேருந்து நம்ம questions discuss பண்ணிட்டு வரோம். Next question பார்க்கலாம். The line connecting the points -6, 1 and -3, 2 intersects the line k1x plus k2y plus k3 equal to 0 where k1, k2, k3 belong to R at 90 degree. If k3 is equal to 2 and 2k1 minus k2 is equal to 4, determine the equation of the second line. So, this is the question. இப்போ முதல்ல given என்ன அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். Points நம்ம நேம் கொடுத்துக்கலாம். Let the first point be P1 -6, 1 and P2 -3, 2. இப்போ என்ன சொல்கிறாங்க, the line connecting the points, suppose P1ன்றது இங்கே இருக்குது, P2ன்றது பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ the line connecting the points, this is the line that connects these two points. So இந்த line, இதுதான் வந்து the line which connects the points P1 and P2. சரிங்களா? இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the line connecting the two points intersects the line அப்படின்னா இது வந்து இன்னொரு லைன். சரிங்களா? ஸோ இந்த லைன் இருக்குது, இந்த லைன் வந்து இன்னொரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. k1x plus k2y plus k3. ஸோ இந்த லைன் வந்து L1 வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து இன்னொரு லைனாக இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லைன் வந்து இன்னொரு லைன், இதுதான் L2ன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் L2வை இன்டர்செக்ட் பண்ணுது at some point Qன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து Qன்னு சொல்லி நான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்செக்ட்ஸ் தி லைன் k1x plus k2y plus k3 equal to 0. ஸோ இந்த லைன் L2 இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த லைன் k1x plus k2y plus k3 equal to 0. ப்ராக்கெட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வேர் k1, k2 and k3 belong to R. நமக்கு தெரியும் இந்த மாதிரி கேபிட்டல் ஆர் நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் செட் தியரியில். கேபிட்டல் ஆர் ரெப்ரசன்ட்ஸ் தி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்பர் லைன் இருக்குது இல்லைங்களா, ரியல் நம்பர் லைன், அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த k1, k2, k3 இது எல்லாமே வந்து இட் கேன் பி எனி ரியல் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்றது தான் வந்து அவங்க இந்த ப்ராக்கெட் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, சம் கான்ஸ்டன்ட்ஸ், அவ்வளோதான். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. at 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. என்ன 90 டிகிரி? the line connecting these two points intersects this line at 90 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரஃபாக வரைஞ்சிருக்கேன். சப்போஸ் இது இந்த லைன் L2 இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி நான் அதை வரைகிறேன். சப்போஸ் இதுதான் பாயிண்ட் P1 வச்சுக்கோங்க, இது பாயிண்ட் P2, இந்த பாயிண்ட், இந்த லைனுக்கு பேர் L1 வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து இன்னொரு லைன் இருக்குது L2, இந்த லைனுக்கு நேம் L2. ஸோ இந்த P1 to P2 இந்த லைன் L1 இருக்குது இல்லைங்களா, இந்த லைன் L1 intersects this line L2 at a point at an angle of 90 degree. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு k3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா k1 and k2 ஓட ரிலேஷன், அதாவது ரிலேஷன் பிட்வீன் k1 and k2ன்றது ஒரு ஈக்குவேஷன் மூலமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் given to be 2k1 minus k2 equal to 4 அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி செகண்ட் லைன். செகண்ட் லைன்ன்றது இதுதான். ஃபர்ஸ்ட் லைன்றது இந்த லைன் தட் கனெக்ட்ஸ் தீஸ் டூ பாயிண்ட்ஸ். செகண்ட் லைன்றது இந்த லைன் k1x plus k2y plus k3 equal to 0. ஓகே, ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. அதுதான் வந்து டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி செகண்ட் லைன். ஓகே, இப்போ பாயிண்ட் P1 இருக்குது, இதனோட கோஆர்டினேட் -6, 1ன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரஃப் டயக்ராம்லேயும் நம்ம இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். பாயிண்ட் P2ன்றது -3, 2. ஓகே, இப்போ லைன் L1 அண்ட் லைன் L2 ரெண்டுமே 90 டிகிரியில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, முதல்ல நம்ம லைன் L1ஓட ஸ்லோப் என்ன வருதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் இருக்குது. அந்த ரெண்டு பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோன்றதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஸ்லோப் ஃபார்முலா. ஸோ ஸ்லோப் ஆஃப் L1
என்னன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். let that be m1. so slope of L1 be m1 such that m1 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன, ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1 this is equal to, so இது x1 y1 வச்சுக்கலாம், இது x2 y2 வச்சுக்கலாம். as far as this line segment L1 is concerned. so y2ன்றது 2. சரிங்களா, பாருங்கள் ரஃபாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது x1 y1, இது x2 y2 அப்படின்ட்டு. இப்போ y2 minus y1னா y2 ஓட வேல்யூ 2 minus y1 ஓட வேல்யூ 1 the whole divided by x2 ஓட வேல்யூ minus 3 minus x1 ஓட வேல்யூ minus 6 ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க minus 6. ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா you will get 1 divided by minus 3 minus into minus plus 6. சரிங்களா, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get 1 divided by 6 minus 3 is 3. so m1 is equal to 1 by 3. இதுதான் ஸ்லோப் ஆஃப் லைன் L1. இது வரைக்கும் L1. ஸோ இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னா 1 by 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, இப்போ L2 இருக்குது இல்லைங்களா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் L2 வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் L2 இஸ் என்னது, k1x ப்ளஸ் k2y ப்ளஸ் k3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா அதுக்கு ஸ்லோப் எப்படி எழுதுவோம், மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். சரிங்களா, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும், லெட் தி ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் பி m2. ஸோ ஸ்லோப் m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, k1 இருக்குது, டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வரணும் ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன, k2. ஸோ m2 is equal to minus k1 by k2. ஓகே, ஸோ இப்போ நம்ம m1 கண்டுபிடிச்சோம், m2 கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இதற்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லைன் L1ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம், லைன் L2ஓட ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்தராக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா, தீஸ் டூ லைன்ஸ் intersect at right angle at 90 degree அப்படின்னா they intersect orthogonally or they intersect at right angleன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு லைன் பெர்பண்டிகுலராக இருக்குது. பெர்பண்டிகுலராக இருக்கும்போது அதனுடைய ஸ்லோப்ஸ்க்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு -1. சரிங்களா, அப்போ நம்ம எழுதலாம் அந்த கண்டிஷன் என்னன்றது. சின்ஸ் L1 அண்ட் L2 ஆர் பெர்பண்டிகுலர், product of their slopes is equal to -1. okay, that is m1 இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் லைன் L1 வந்து m1. ஸோ m1 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் லைன் L2 வந்து m2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், -1 வரணும். m1ஓட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம், which is 1/3. this multiplied by m2 ஓட வேல்யூ -k1 by k2, that is equal to -1. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், இங்கே எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ k1 into 1 is k1 divided by 3 into k2 is 3k2. சரிங்களா, 3 into k2 sorry 3 into k2 is 3k2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் +1 இருக்குது, 1. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது, k1 இஸ் ஈக்குவல் டு 3k2 அப்படின்னு சொல்லி ரிலேஷன் நமக்கு கிடைக்குது. சரிங்களா, ஓகே. ஃபர்தராக கிவன் கண்டிஷன் பாருங்கள், 2k1 minus k2 equal to 4ன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். 2k1 minus k2 is equal to 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம k1 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், k1 is equal to 3k2. ஸோ அது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 into k1 ஓட வேல்யூ 3k2 minus இந்த k2 is equal to 4. 2 3s are 6k2 minus k2 is equal to 4. 6k2 minus k2 subtract பண்ணிங்கன்னா 5k2 வரும், that is equal to 4, or k2 is equal to 4 by 5. Further k1 is equal to 3k2 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ k1 is equal to 3 into k2, k2 ஓட வேல்யூ என்ன 4 by 5. ஸோ k1 is equal to 3 into 4 is 12, ஸோ 12 by 5. k1 is equal to 12 by 5. ஓகே, ஃபர்தராக வேறு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் k3 ஓட வேல்யூ 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்தராக k3 is equal to 2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி செகண்ட் லைன். செகண்ட் லைனோட ஃபார்ம் எப்படி இருக்குது, k1x + k2y + k3 = 0. ஸோ நம்ம k1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், k2 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம், k3 ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்தோட வேல்யூ நம்ம இங்கே லைன் ஈக்குவேஷன் செகண்ட் லைன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்ஃபோர் லைன் L2 அப்படின்றது என்னது அப்படின்னா k1x இல்லைங்களா. ஸோ 12 by 5 into x ப்ளஸ் k2yன்னு சொல்லியிருக்கு. ஸோ ப்ளஸ் k2 ஓட வேல்யூ 4 by 5 k2 into y ப்ளஸ் k3 ஓட வேல்யூ என்ன 2 is equal to 0. இதுதான் வந்து செகண்ட் லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நான் இங்கே சால்வ் பண்ணுறேன் ஃபர்தராக. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் லைன் L2-வை. ஸோ இங்கே காமன் டினாமினேட்டர் இருக்குது, ஸோ அதை நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம் 5ன்னு சொல்லிவிட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டர் டேர்ம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கெட் 12x ப்ளஸ் 4y தி ஹோல் டிவைடட் பை 5 ப்ளஸ் இந்த 2 is equal to 0. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும் 5 வரும் இல்லைங்களா. ஸோ டினாமினேட்டர் டேர்மு எல்சிஎம் எடுக்கணும். 5 and 1ஓட எல்சிஎம் வந்து 12x ப்ளஸ் 4y 5 and 1 இங்கே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் டினாமினேட்டரில். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 தான் வரும். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as 10 தி ஹோல் டிவைடட் பை 5 equal to 0. ஸோ 0ன்றது 0 by 1ன்னு சொல்லி அசியூம் பண்ணலாம். தட் இஸ் த மீனிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 0 becomes 0 on the right hand side. 1 into this term will be the same term. So 12x plus 4y plus 10 is equal to 5 into 0 is 0. இப்போ இதில் 2 காமனாக எடுக்கலாம். ஸோ 2 into உள்ளே என்ன வரும் 2 6 தான் 12, அதனால் 6 வரும். ப்ளஸ் 4 இருக்குது அப்படின்னா 2 2s தான் 4, அதனால் 2 வருது. 10 இருக்குது, ஆல்ரெடி 2 வெளில எடுத்துட்டோம். ஸோ 2 5s தான் 10. ஸோ இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், டிவிஷன் வரும். ஸோ 0 by 2 is 0. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்குது நமக்கு 0 சொல்லி 0ன்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ 6x ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 equal to, ஸோ இந்த 2 வந்து ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். 0 by 2 is nothing but 0. ஸோ 6x plus 2y plus 5 equal to 0 is the required equation of the second line. சரிங்களா? Thank you students.